முன்னொரு காலத்துல சங்கன் பதுமன் அப்படின்னு சொல்லி 2 நாக அரசர்கள் இருந்தாங்க. சங்கன் ஈசனை துதிப்பவராகவும் பதுமன் விஷ்ணுவை வழிபடக்கூடிய பக்தராகவும் இருந்திருக்காரு. 2 பேருக்குள்ள யார் பெரியவர் அப்படிங்கிற ஒரு போட்டி நிலவிச்சது. அப்போ அத பார்வதி தேவி கிட்ட போய் எடுத்து சொல்றாங்க இந்த நாக அரசர்கள். இந்த 2 அரசர்கள் சொல்றதை கேட்டுட்டு பார்வதி அம்பா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, 2 பேரும் ஈசனும் விஷ்ணுவும் ஒண்ணுதான் அப்படிங்கறத நிரூபிக்கணும். அப்படி இவங்களுக்கு நிரூபிக்கணுங்கிறதுக்காண்டி ஊசி முனையில புன்னை வனத்துல இப்ப இருக்கக்கூடிய சங்கரன் கோவில்ல தவம் இருக்கிறாங்க. அந்த தவம் இருக்கக்கூடிய வலிமையை கண்டு சிவபெருமானும் விஷ்ணுவும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அம்பிகைக்கு காட்சி கொடுக்கறாங்க. எப்படி காட்சி கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது ஈசன் வலப்பாகமாகவும் இடப்பாகத்துல விஷ்ணுவும் சேர்ந்து சங்கர நாராயணர், சங்கரனும் நாராயணரும் சேர்ந்து சங்கர நாராயணராக காட்சி கொடுக்கறாங்க. இத அங்க உள்ள பதுமன் சங்கன் அங்க இந்த நாக அரசர்களும் பார்த்து வியப்புல ஆழ்ந்து போறாங்க. அப்படி ஹரியும் ஹரனும் ஒன்று அப்படிங்கிற தத்துவத்தை உலகுக்கு இன்னைக்கு அதாவது ஆடி மாதத்துல வரக்கூடிய உத்திராட நட்சத்திரத்துல அம்பாளுக்கு ஈசன் தெரிவிச்ச விதம் தான் எது அப்படின்னு சொன்னா ஆடி தபசா கொண்டாடப்படுது. நன்றி.